அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது 7th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2 சம் 1 பார்க்க போகிறோம். ஸோ தேர்ட் டேர்ம் இது ஆக்சுவலாக ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். 1.2ல் ஃபஸ்ட்டு சம் ஆட் பை யூஸிங் கிரிட் 0.51 + 0.25 அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம கிரிட் மூலமாக நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கொஷின் ஓகேவா. ஸோ கிரிட்னா ஒன்றும் இல்லை, நம்ம பாக்ஸ் போட்டு நம்ம அடிஷனலாக ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதை தான் கிரிட்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் 0.51 அப்படின்னா என்ன அர்த்தம், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது, 2 டெசிமல் இருக்குது இல்லையா. ஸோ 51. ஸோ 51/100 பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 இருந்ததுன்னா நம்ம என்னென்னு போடுவோம், 100ன்னு போடுவோம். இப்போ 0.5ன்னு என்ன போடுவோம், 5/10ன்னு போடுவோம் இல்லையா. அதுபோல் 0.51னா 51/100 அப்படின்றது அர்த்தம் இல்லையா. இப்போ 0.25 அதோட அப்படின்னா என்ன அர்த்தம்னா 25/100 அப்படின்னு அர்த்தம் இல்லையா. 0.25 என்னது 25/100 அப்படின்னு அர்த்தம். ஸோ டெசிமலை நீங்கள் ஃப்ராக்ஷனாக மாற்றுறது இப்படி தான் நம்ம மாற்றுவோம் இல்லையா. இப்போ பாருங்கள் கிரிட் எப்படி போடுறது அப்படின்ட்டு. இப்போது கிரிட் மாடல் அப்படின்றது ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கணும். இது எத்தனை பாக்ஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மொத்தம் 100 பாக்ஸஸ் போடணும். இதில் வந்து மொத்தம் எத்தனை பாக்ஸ் போடணும்னா 100 பாக்ஸ் போடணும். ஸோ இதில் பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயும் 10 இருக்கும். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 10, 100 சரியா. 90க்கு அப்புறம் 100 இல்லையா. ஸோ இதில் வந்து 10 இருக்கும். ஒவ்வொரு லைன்லேயுமே 10 இருக்கும். ஸோ மொத்தம் நம்ம 100 பாக்ஸஸ் எடுத்தாச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், 51 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ 51 நம்ம என்ன செய்யணும், மொதல் பாக்ஸை ஷேட் பண்ணணும். நான் பாருங்கள் க்ரீனில் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ 10, 20, 30, 40, 50 பண்ணியாச்சு. இதில் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கோம். அப்போது 51 ஓகேவா. ஸோ மொத்தம் 51 பாக்ஸஸை நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணிடுறோம், ஷேட் பண்ணிடுறோம். அடுத்து என்ன நம்ம கொடுத்துருக்குறாங்க, 25 கொடுத்துருக்குறாங்க. இப்போ 25னா இதில் எத்தனை வரும், நமக்கு பேலன்ஸு 9 வரும் இல்லையா. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அகெயின் இதில் ஒரு 10 இருக்கும். அப்போது 10 + 9 எத்தனை வரும், 19. அடுத்து 20, 21, 22, 23, 24, 25. ஸோ இப்போ 25 வரையிலும் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அதை வந்து ஷேட் பண்ணி நீங்கள் காமிச்சிக்கலாம் ஓகேவா. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் 51 பாக்ஸஸ், இதில் 25 பாக்ஸஸ் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். மீதி எம்டி பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த கிரிட் மாடல் அப்படின்றது இதுதான் நம்ம சொல்கிறோம் ஓகேவா. அடுத்து பாருங்கள் 51/100 + 25/100. ஏன்னா நம்ம அங்கே எழுதியிருக்கோம் இல்லையா ஃப்ராக்ஷனு, அதை தான் இப்போ இங்கே எடுத்து எழுதுகிறோம். ஸோ 51/100 + 25/100. ஸோ கீழே டினாமினேட்டர் 100 இருக்கிறதுனால ஸோ ஒரு 100 எடுத்துக்கலாம். மேலே உள்ள நியூமரேட்டர் நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 51 + 25 என்ன வரும், 6. 5 + 1 6, 5 + 2 வந்து 7. ஸோ 76/100 ஓகேவா. 76/100 therefore என்ன வரும், 51/100 எப்படி டெசிமல் எழுதலாம், 0.51 எழுதலாமா. ப்ளஸ் 25/100 எப்படி எழுதலாம், 0.25 எழுதலாம். ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், 0.76 கிடைக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 0.76. அதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஓகேவா. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் 0.76. அப்போ நமக்கு 0.76 தான் ஆன்சர் கிடைக்கும் ஓகேவா. ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு புரியுதா. அப்போது ஃபஸ்ட்டு சம்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 0.76. கிரிட்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டு நம்ம பண்ணுறது. 51 பாக்ஸஸ் + 25 பாக்ஸஸ் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 0.76 வரும், அவ்வளோதான் ஓகேவா. செகண்ட் சம் பாருங்கள். ஆட் த ஃபாலோவிங் பை யூஸிங் பிளேஸ் வேல்யூ கிரிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க, பிளேஸ் வேல்யூ கிரிட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ பிளேஸ் வேல்யூ கிரிட் அப்படின்னா நம்ம நார்மலாக நீங்கள் டெசிமல் நம்பர் 10s அந்த மாதிரிலாம் எழுதுவோம் இல்லையா, 10s 1s 100 10th 100 அந்த மாதிரிலாம் எழுதுவோம் இல்லையா, அதுதான் பிளேஸ் வேல்யூ கிரிட். ஸோ ஜென்ரலாக கிரிட்னா பாக்ஸ் போட்டு எழுதுவீங்க, பிளேஸ் வேல்யூ கிரிட்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதணும். நான் உங்களுக்கு அது எப்படின்னு சொல்கிறேன். கொஷின் பாருங்கள். 25.8 + 18.53 18.53 ஓகேவா. ஸோ இது ரெண்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளேஸ் வேல்யூ கிரிட்டில் நம்ம போட போகிறோம் ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ் வேல்யூ கிரிட்டில் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. ஸோ டெசிமல் நம்பர். இப்போ இதில் பாருங்கள் உங்களுக்கு நார்மலாகவே இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரைட் சைடில் இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா 10th 100th 1000th அந்த மாதிரி சொல்லுவோம். 10thலேருந்து ஆரம்பிக்கும். ஸோ டெசிமலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் எப்படி ஆரம்பிப்போம், 1s 10s 100 அந்த மாதிரி போகும். 1s 10s 100 1000 அந்த மாதிரி நார்மலாக போடுறது. இந்த பக்கம் டெசிமலுக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறத எப்படி எழுதுவீங்க, 10th ஆரம்பிப்பீங்க.
ஸோ 10th 100 1000 அந்த மாதிரி போகும். இப்போது நமக்கு இங்கே வந்து ஒரு நம்பர் தான் டெசிமலில் கொடுத்துருக்காங்க இல்லையா பக்கத்தில். ஸோ டெசிமலுக்கு அப்புறம் இங்கே எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே 2 இருக்குது ஃப்ரண்ட்டில், இங்கேயுமே டெசிமலுக்கு முன்னாடி 2 நம்பர், இங்கேயும் டெசிமலுக்கு முன்னாடி 2 நம்பர் இருக்குது. ஸோ அப்போது 1ஸும் 10ஸும் மட்டும் எழுதினா போதும் இதில் இல்லையா. ஸோ இதை 1ஸுன்னு சொல்லுவோம், இதை 10ஸ். ஓகேவா. ஸோ இப்போ டெசிமலுக்கு ரைட் சைடில் இருக்கிறத நம்ம 10th 100ன்னு சொல்கிறதுனால நம்ம இங்கே 100th வரலும் எழுதியிருக்கோம். ஓகே. இப்போ பாருங்கள், நம்ம 25.8க்கு நம்ம எழுத போகிறோம். என்ன எழுத போகிறோம், ஒன்ஸ் அப்படின்னு எழுதுறதுக்கு. அப்போ ஒன்ஸ்னால் என்னது, இப்போ இங்கே தான் ஆரம்பிப்போம். டென்ஸ்னால் எத்தனை, 2. இது வந்துட்டு உங்களுக்கு நான் இதை ப்ளூவில் எழுதுகிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்துட்டு என்னென்னா டென்ஸ் வந்து எத்தனை, 2. ஒன்ஸு 5. ஸோ டெசிமலுக்கு அப்புறம் நமக்கு 8 இருக்கா. ஸோ இப்போ 8 இருக்குது இல்லையா. ஸோ 8 வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், 10th அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. 8 வந்து என்னது அப்படின்னா 10th. அடுத்து 100. ஸோ உங்களுக்கு 100க்கு வந்து நார்மலாக இந்த இடத்துல நமக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன போடுறோம், 0 போட்டுக்கிறோம். ஓகேவா. ஸோ 0 போட்டதுனால நமக்கு இங்கே 100th என்ன வரும்னா 0. ஸோ இது வந்து 8. ஓகேவா. ஸோ 8 இது 0. புரிஞ்சுதா. 25.80. ஸோ இது வந்துட்டு டெசிமலுக்கு ரைட் சைடு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால இது ஒன்ஸ் டென்ஸ். இங்கேருந்து ஆரம்பிப்போம், ஒன்ஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. டெசிமலுக்கு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு நம்பரை ஒன்ஸ், அதுக்கு அடுத்த நம்பர் டென்ஸ். அப்போது 5ம் 2ம் எழுதியாச்சு. அடுத்தது இதை வந்து என்ன சொல்லுவோம், 10th சொல்லுவோம். அப்போ 10th 0 வந்து 100th. இந்த நம்பர் பார்க்கலாம். ஸோ இது எப்படி எழுதலாம், ஒன்ஸ்லேருந்து, உங்களுக்கு புரியலன்னா நான் ஒன்ஸ்லேருந்து எழுதுகிறேன். ஸோ டெசிமலுக்கு முன்னாடி உள்ளது ஒன்ஸ் இல்லையா. ஸோ 8. இதை என்ன எழுதுவோம், டென்ஸ். ஓகே. ஸோ டெசிமலுக்கு ரைட் சைடு. அப்போ இது என்னன்னு சொன்னோம், 10th. 3 வந்து என்னது, 100. புரிஞ்சுதா. இப்போ இந்த பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், 0 + 3 3. 8 + 5 எத்தனை வரும், 13. 13க்கு 3. பேலன்ஸ் 1. ஸோ அப்போது 8 + 5 எத்தனை, 13. 13 + 1 14. 14க்கு 4. பேலன்ஸ் 1. ஸோ அப்போ 3 4 இல்லையா. 3 + 1 4. ஓகே. ஸோ 44 33ன்னு ஆன்சர் வருது. இப்போ நமக்கு டெசிமல் இல்லையா. இப்போ இதை நம்ம ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 3. 13க்கு 3. பேலன்ஸ் 1. 1னா 6. 8 + 4 8 + 6 வந்து 14. 4 பேலன்ஸ் 1. 3 3 1 4. ஸோ 44.33. அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், 44.33 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா. ஸோ அது அப்படியே கீழே வாங்க. 25.8 + 18.53. 25 தான் கொஷின் இல்லையா. ஸோ 25.8 + 18.53. இது நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிது, 44.33 அப்படின்னு கிடச்சிது இல்லையா. ஸோ 44.33. அப்போ கொடுத்துருக்குற இந்த கிரிட்டுக்கு நமக்கு ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 44.33 தான் ஆன்சர். ஓகேவா. புரிஞ்சுதா இது. ஸோ ப்ளேஸ் வேல்யூ கிரிட் நம்ம பார்த்தாச்சு. ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சு, 44.33 ஆன்சர். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் சம்மில் செகண்ட் ஆப்ஷனு 17.4 + 23.435. இதுவுமே ப்ளேஸ் வேல்யூ கிரிட் தான், அந்த மெத்தட் தான் சரியா. ப்ளேஸ் வேல்யூ கிரிட் மெத்தட் தான். ஸோ ப்ளேஸ் வேல்யூ கிரிட்டில் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 17.4 + 23.435 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே 3 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டெசிமலுக்கு அப்புறம் ரைட் சைடில் எதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கேன், 10thலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 10th 100 1000s அந்த மாதிரி போகும். ஸோ இப்போ இங்கே 4 இருக்கா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 10th 100th 1000th வரையிலும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ரைட் சைடு எழுத வேண்டியது 1000th வரலும் நம்ம தாராளமாக எழுதலாம். அடுத்து இப்போ பாருங்கள் டெசிமலுக்கு லெஃப்டில் இருக்கிறது, டெசிமலுக்கு முன்னாடி இருக்குது, எதுலேருந்து ஆரம்பிக்குது, ஒன்ஸு டென்ஸு. இங்கேயும் ஒன்ஸு டென்ஸு தான். அப்போது நம்ம ஒன்ஸ் டென்ஸ் எழுதுனா போதும். ஸோ டெசிமல் நம்பர் இதை எழுதிக்கோங்க, பாக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே எத்தனை நம்பர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே பாக்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 17.4. ஸோ 17.4 அண்ட் 23.435. 23.435. ஸோ நமக்கு இங்கே 2 டிஜிட் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால இங்கே நம்ம எம்டியாக இருக்கிறதுனால இங்கே நம்ம
அடிஷனுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள் நம்ம வேல்யூஸ் எழுத போகிறோம். ஸோ ஒன்ஸ் டென்ஸ் இல்லையா? ஸோ ஒன்ஸ் வந்து என்னது இங்கே 7, அடுத்து டென்ஸ் வந்து 1, அப்புறம் 10th வந்து என்ன 4, 100th என்னது 0, 1000th என்ன 0. ஓகேவா? ஸோ அடுத்தது 23.435ல் இப்போ ஒன்ஸ் பாருங்கள் டெசிமலுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ ஒன்ஸ் எழுதலாம். ஸோ 3, டென்ஸ் வந்து 2, டெசிமலுக்கு ரைட் சைடு, 10th 4, 100th 3, 1000th எத்தனை 5. புரிஞ்சுதா? 2 3 4 3 5 கரெக்டாக நம்ம எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அடிஷன் பாருங்கள், இது எப்படி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு. 0 + 5னா என்ன பண்ணுவோம் 5, இதை ஆட் பண்ணால் 3, இதை ஆட் பண்ணால் 8, இதை ஆட் பண்ணால் 7 + 3 10 இல்லையா? ஸோ 10க்கு 0 பேலன்ஸ் 1. ஸோ 2 + 1 3, 3 + 1 4. இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். என்ன நம்பர் வரும்? 5 3 8 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 + 3 10க்கு 0 பேலன்ஸ் 1 2 2 2 4 2 + 2 4. ஸோ 40.835 வரும். ரைட்டா? ஓகேவா? ஸோ 40.835. இப்போ பாருங்கள் கொஷின்ஸ் நம்ம அப்படியே எழுதலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்குறாங்க? 17.4 + 23.435. பாருங்கள் 17.4 + 23.435. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 40.835. இதுதான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ பிளேஸ் வேல்யூ கிரிட்டோட ஆன்சர் இந்த சம்முக்கு என்ன அப்படின்னா நமக்கு 40.835. புரிஞ்சுதா? ஸோ இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம பார்த்தாச்சு. தேர்ட் டேர்மில் 1.1ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மும் செகண்ட் சம்மும் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்தராக அடுத்த சம்மை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.